ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, அதுக்கப்புறமா மிளகா பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்யூட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷில் வந்து நம்ம இந்த மசாலாஸ் போட்டால் கூட மீன் மேலே வந்து ஒட்டாது. அதனால் ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த ஃபிஷ் மேலே வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து மசாலா உள்ளே போய் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இங்கே அயில மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே இப்படி ஸ்லிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாவை வந்து புரட்ட போகிறோம். இது மசாலா நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எல்லா போர்ஷன்லேயும் நல்லா படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லிட் போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்ளேயும் வந்து மசாலா போடுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட எல்லா பார்ட்லேயுமே வந்து மசாலா வந்து கோட் ஆகும். இப்போ இதை நல்லா மசாலா போட்டுட்டு இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து நல்லா ஊற வைக்கணும். நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா சீக்கிரமாக வந்து இந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் நல்லா பிடிச்சிரும். ஸோ இது எல்லா ஃபிஷ்லேயும் நான் இப்போ மேரினேட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஸோ 1 ஹவர் கழித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில்னால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் ஆயில் போட்டுக்கிறேன். இந்த ஆயில் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ஃப்ளேவர் மட்டும் கொடுக்காது, ஃபிஷ் வந்து இந்த கல்லில் அடியில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கருவேப்பிலதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். நான் இதை வந்து ஒரு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப தெறிக்கும் இல்லை எண்ணெய் இல்லைன்னா நம்ம அடுப்புலலாம் ரொம்ப தெறிக்கும். ஸோ நான் வந்து ஒரு மூடி வச்சிடுறேன். இப்போ அப்பப்போ நம்ம எடுத்து திருப்பி போடுறதுக்கு மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை வந்து உல்டா பண்ணி போட்டுக்கணும். இன்னும் வேகலை. ஸோ இப்போ நான் திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். 2 பக்கமும் அப்படி இப்படி புரட்டி போட்டு எடுத்தோன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ண பேன்லேயே ரைஸை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.